subtraction of two complex numbers. Subtraction of two complex numbers. So first number ஒரு complex numberல ஒரு scalar பெருக்கினா என்ன ஆகும்? GeoGebra டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி அதுக்கு ஸ்மால் லெட்டர் இசட்னு கொடுத்து கீழே வந்து அந்த 1 போட்டேன் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரியே. ஸோ ஒரு ஸ்கேலார் அது கூட பெருக்கினா என்ன ஆகுது, ஒரு நெகட்டிவ் ஸ்கேலாரை பெருக்கினா என்ன ஆகுது, ஏதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு அதை ஆட் பண்ண சொன்னால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ சப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதுலேயும் இப்போ இசட் 1ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், அடுத்தது Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து 2 + I3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 + I4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 - Z2. இதுக்கெல்லாம் நீங்களே தியரி சொல்லிடுவீங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இதனுடைய ரியல் பார்ட்டை தனியாக சப்ராக்ட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை தனியாக சப்ராக்ட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் தட் 2 + I3ன்னு எழுதிக்கிறேன்ப்பா. 2 + I3 -1 + I4 -1 + I4. ஸோ இதனுடைய ரியல் பார்ட்டை தனியாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் அதுக்குள்ளார பெருக்கிக்கிறேன். மைனஸ் உள்ளார பெருக்கினீங்கன்னா வில் கெட் +1. இது ரியல் பார்ட். ப்ளஸ் I எடுத்துக்கலாம். இது இமேஜினரி பார்ட். 3 is the imaginary part. You multiply the minus inside, you will get -4. ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்னதுன்னா 3 + -1. அப்படின்னா வந்துடும் 3 - I. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த இடத்துல வந்து லேர்னிங்கே கிடையாது. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண 2 - 1 + 1 ஆகிடும். அப்போ 3ன்னு வந்துடும். 3 - 4 வந்து -1. இதை வந்து நீயாவே கற்றுக்கலாம் அந்த விஷயத்த. இப்போ நான் சொல்ல போகிற அந்த கிராஃப் விஷயத்தை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த சப்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்க போகுது? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஜியோஜிப்ராக்கு போயிடுறேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேனோ அதை சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் லிசன். இது வரலையும் நம்ம வச்சுக்கலாம். இது இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், Z1 - Z2. நான் அதையும் எழுதிடுறேன் இந்த இடத்துல. ப்ளீஸ் லிசன். Z1 இன்புட் ஏரியா பாரு. Z1 - Z கீழே வந்து 2 Z2. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி சார் வர்றது? இப்போ நான் இதை எப்படி நான் வந்து ஜாமெண்ட்ரியாக நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? Z1 - Z3 நம்ம இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இது அல்ஜிப்ரிக்காக சப்ராக்ட் பண்ணலாம். இது வந்து இங்கே இது வந்து 2 - 1 அப்படின்னா 2 + 1ன்னு வந்துடும். 2 - -1 2 + 1 3ன்னு வந்துடும். அப்புறம் 3ல் 3யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0. ஓகே, யூ வில் கெட் 0. அந்த இடம் வந்துடுச்சு. 3,0 3,0 தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், யூ லிசன் திஸ். Z1 - Z2. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த -Z2 மட்டும் நான் பார்க்குறேன். நல்லா கவனி. -Z2 இந்த கிராஃபில் -Z2 எங்கே இருக்கும்? -Z2 எங்கே இருக்கும்? -Z2 ஆப்போசிட் டைரக்ஷனில் அது எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அதே லென்த்தில் தான் இருக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது இந்த இடத்துல இருக்குது. Z2ன்றது இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்னா அது இந்த இடத்துல இருக்குமா? கரெக்டாக இங்கே இருக்குமா? ஆமா, ரைட்? ஓகே, இந்த இடத்துல தான்
இந்த இடத்துல தான் -z2 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஓகே, நான் இதுக்கு ஏரோ டயக்ராம் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே லென்த்துக்கு நான் வரைஞ்சிருக்கேன். கிராஃப் ஷீட் இருக்கிறதால என்னால் பக்காவாக குறிக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். சரி, இது -z2, இது z1. இந்த z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நல்லா கவனி. z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் அது எங்கே இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும். ஓகே, அது எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ இதுக்கு நான் ஒரு வெக்டர் ஃபார்மெட்டை வரைஞ்சிக்கிறேன். எப்படி செய்வோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா இந்த வெக்டரை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். இந்த பாருங்க, இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகே, அதை நான் வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். இதுதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது. அதை டாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். z1 டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி -z2 டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஓகே, -z2 டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ரெண்டு வெக்டாரும் எங்கே இன்டர்செக்ட் பண்ணிக்குதோ அங்கே தான் அந்த z1 ப்ளஸ் -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். அதாவது z1 -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். நான் எப்படி வரைஞ்சேன் பார்த்தியா? அதை இன்னொரு விஷயம் இதில் புரிஞ்சுக்கணும். இதோ இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. நான் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வெயிட், இப்போ நான் என்ன செஞ்சேன்னா மூவ் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வேற இடத்துல நவுத்துறேன். ஸோ இப்போ Z3 இங்கே வந்துடுச்சு. Z3ன்றது என்னது? நாம் ஏற்கனவே இங்கே இன்புட்டில் செட் பண்ணியிருக்கோம், Z1 -Z2ன்ட்டு. இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி வர்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு நான் இப்போ எப்படி வரணும்? ஓகே, இப்போ எனக்கு வழி சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு எதை வரையணும்? Z2 தான் இங்கே இருக்குப்பா. Z2 இங்கே இருக்குது. நான் எதை வரையணும்? -Z2. How can I draw that -Z2? அதுக்கு ஆப்போசிட்டாக எந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ எந்த பாயிண்டில் இருக்கும்? கரெக்டாக சொல்ல முடியுமே. -Z2 இங்கே எங்கே இருக்கும்? அந்த பாயிண்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். -1, -3. ஓகே, ப்ளீஸ் வெயிட். ஸோ -1, -3 இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து -Z2. ஃபஸ்ட்டு அதை தான் சரிங்க. ஸோ நான் இது வந்து ஒரு வெக்டர் ஃபார்மெட் போட்டுறேன். இப்போ என்ன செய்யணும்னா Z1ஐயும் -Z2வையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ நான் போட்ட கோடை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்போ இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இது டிரான்ஸ்லேஷன். அதே மாதிரி Z1ஐயும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் ஒன்றா சேர்ற இடம். அந்த இடம் தான் வந்து Z1 -Z2. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. Z1 -Z2. இப்போ இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பாரு. இதுதான் Z1 -Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். புரியுதா நான் எப்படி ப்ளோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு? எப்பவுமே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஒரு வெக்டார் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள். ஆரிஜின்லேருந்து இந்த Z1 -Z2க்கு ஒரு வெக்டார் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள்.
அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே எட்டுன்னு வந்து வைக்கலாம். லிசன் த வேர்டு டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் பண்ணி எட்டுன்னு வந்து அங்கே வைக்கலாம்னு அர்த்தம், அதனுடைய டைரக்ஷன் மாறல, அதனுடைய மேக்னிடியூடு மாறல. அதனுடைய டைரக்ஷன் மாறல, அதனுடைய மேக்னிடியூடு மாறல. ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருக்க டாட்டர் லைனும் இங்கே போட்டிருக்க டாட்டர் லைனும் ஈக்குவலான லென்த். நான் இன்னும் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தேவையான விஷயம் அளவுக்கு அதில் சொல்லிக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ லென்த் இருக்குதோ அவ்வளோ லென்த் தான் டிரான்ஸ்லேட்டுக்கு அதான அர்த்தம். இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்து தான் அதுவும் இருக்கும். இதை ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிராஃபில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற தூரமும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற தூரமும் ஈக்குவலாக இருக்கும். நான் இன்னும் ஒரு 2-3 டெஃபினேஷன் கொடுத்த பிறகு நான் வந்துடுறேன். ஸோ இந்த கிராஃப்லேயே நம்ம யோசிக்க வேண்டாம், நம்மளுடைய ஷீட்டுக்கு போயிடலாம். கவனி, இந்த இடத்துல real axis and this is imaginary axis. Okay, இப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். let me take a complex number here. z1 is the complex number. அதுக்கப்புறம் z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா எங்கே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அது ஈஸியான ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ வந்து இப்படி ஒரு வெக்டார் வரைஞ்சிக்கிறேன், அதே மாதிரி இப்படி ஒரு வெக்டார் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த வெக்டரை டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இந்த வெக்டரை டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். இது ரெண்டும் வெட்டிக்கிற இடத்துல தான் z1 + z2 இருக்கும். ஆனால் இப்போ அதை நான் சொல்ல போகிறது கிடையாது. z1 - z2ன்றது எங்கே இருக்கும்? இப்போ இந்த மாதிரி ஒரு அன்னோன் பிளேனில் அதை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். -z2 ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, -z2. ஓகே, அதை நான் வேறு கலரில் போட்டுக்கிறேன். -z2 அப்படியே எக்ஸாக்டாக இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் அது எவ்வளோ லென்த் இருக்குதோ அதே லென்த்து. ஒரு அப்ராக்சிமேட் டயக்ராம். இதுதான் வந்து -z2. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இப்போ அடுத்தது z1ஐயும் -z2ஐயும் z1ஐயும் ஆட் பண்ணணும். z1 தோ இருக்கு, -z2 இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் கூட்டணும்னா என்ன செய்யணும்? இந்த கிரீன் கலர், இந்த ரெட் கலரில் இருக்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஐ வில் டிரான்ஸ்லேட், ப்ளீஸ் லிசன். அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்து, அது என்ன டைரக்ஷனில் இருக்கோ. இது இப்படி இருந்ததுன்னா வேறு டைரக்ஷன், பேரலெல்லாம் இல்லை. இப்படி இருந்தால் தான் அது சேம் டைரக்ஷன், இப்படி இருந்தால் தான் அது சேம் டைரக்ஷன். அது எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அவ்வளோ லென்த்து. ஓகே, ஸோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற -z2 டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ ஐ வில் டிரான்ஸ்லேட் லைக் திஸ். இது டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. அதுக்கு பேரலாக இருக்குது, அதுக்கு அதே லென்த்தில் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் z1 ப்ளஸ் -z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. அதாவது z1 - z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இது ஆரிஜின்லேருந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த டாட்டர் லைனும் தோ இங்கே போடுறோம் பாருங்கள், தோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில தோ ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைன், இந்த இடம், இந்த தூரமும் ஈக்குவலாக இருக்கும். யூ கீப் தட் இன் யுவர் மைண்ட். அது தேவையான எப்போ நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே முக்கியமான விஷயமே வந்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறதை கற்றுக்கிறது வந்து கிடையாது. அது வந்து நீங்களாகவே லேர்ன் பண்ணலாம் இந்த சப்ராக்ட் பண்ணுறது. ஆனால் இந்த கிராஃபை போடுறது தான் முக்கியமான விஷயம். இதை நான் திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு சில தேரம்ஸ் படிக்கும்பொழுது அப்படியே சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கும், அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கும், ஒரு ஸ்கேலாரை பெருக்கினா இப்படி இருக்கும் அப்படின்னு வேகமாக நம்ம மூளை வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு நல்லா புரியும். ஆனால் இங்கே 12th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, இதை அழகாக கூட்டி மார்க் வாங்குறோம். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதை அழகாக சப்ராக்ட் பண்ணி மார்க் வாங்குறது, இது ரெண்டுத்தையும் அழகாக கூட்டுறது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மோஸ்ட் ஈஸியஸ்ட் யூனிட் மாதிரி தெரியும். அப்படியே பார்க்கறதுக்கு ஈஸி தான். அது கிராஃபும் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது.
ஆனால் அந்த பக்கமே போகிறதே கிடையாது. இது எப்படி சப்ராக்ட் பண்ணுறது சார், 2லேருந்து -1 பண்ணுங்கள் சார், 3லேருந்து 4 சார், அப்படி நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சப்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஸ்கேலாரை எப்படி பெருக்கிறது அப்படின்ட்டு. உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஜியோஜிப்ராவை டவுன்லோட் பண்ணி வச்சு இதை எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள். இதை விடவே நான் ரொம்ப பொறுமையாக வந்து யூடியூப் கிளாஸ்லேயும் போட்டிருப்பேன் நான். இன்றைக்கி இது போதும், ஈவினிங் பார்க்கலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ.